பெண்கள் பெயரில் வீடு நிலம் பதிந்தால் 1% பத்திரப்பதிவு கட்டணம் குறைக்கப்படும் என்ற தமிழக அரசின் உத்தரவு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. 10 லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்புள்ள வீடு, மனை, விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்கள் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டால் அத்தகைய ஆவணங்களுக்கு பதிவு கட்டணம் 1% குறைக்கப்படும் என தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் தகுதி வாய்ந்த மகளிருக்கு இன்னும் 3 மாதங்களில் விண்ணப்பம் பெறப்பட்டு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே ரேஷன் கடை, சமுதாய கூடம் என 2 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டிடங்களை அவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மகளிர் உரிமைத் தொகைக்காக ஏற்கனவே பலர் விண்ணப்பித்துள்ள நிலையில் 3 மாதங்களில் மீண்டும் விண்ணப்பம் பெறப்பட்டு அவர்களில் தகுதி வாய்ந்தவர்களுக்கு நிச்சயம் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மகளிர் உரிமைத் தொகை இன்னைக்கு நிறைய பேர் இடத்தை கூட மனுக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை தகுதி வாய்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு விண்ணப்பங்கள் இன்னும் ஒரு 3 மாத கால அளவிற்குள்ளாக மீண்டும் பெறப்பட்டு யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறதோ அவர்களுக்கு தகுதியினுடைய அடிப்படையில் நிச்சயமாக அந்த மகளிர் உரிமைத் தொகைகள் விடுவிக்கப்படும் என்பதை நம்முடைய துணை முதலமைச்சர் மதிப்பிற்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு தேவைப்படக்கூடியவர்கள், உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் அது தகுதி இருக்கிறதோ அவர்களுக்கு அதை வழங்கக்கூடிய உத்தரவினையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார்கள்.